நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பத்தி பேசினப்ப என்ன சொன்னீங்கன்னா, எப்ப பாரு உனக்கு பொம்பளாட்டிங்க மேலேயே ஒரு கண்ணா இருக்கு, ஏன் பொம்பளைங்க மட்டும்தான் ஏமாத்துறாங்க, ஆம்பளைங்க ஏமாத்தலையா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டீங்க. அதுக்குதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இப்பெல்லாம் ஆம்பளைங்க ஸ்கின் கேர்லாம் பண்றதே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அது முட்டாள்தனம். பெண்கள் ஸ்கின் கேர் பண்றதை பார்த்து ஆம்பளைங்களுக்கும் தன்னுடைய ஸ்கின்னை பலபலன்னு வச்சுக்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகேங்களா? ஜென்யூனாவே சொல்றேன், என் கூட இருக்கிற பல ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கிரீம் வாங்கலாம், என்ன சீரம் வாங்கலாம்னு கேட்கறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆண்களுடைய மனதிலும் ஸ்கின் கேர் பண்றது ஒரு பேசிக்கானதுன்னு தெரிய வந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில ஆண் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆண்களை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு, அவங்க என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணி அசிங்கமா மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஆன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல போட்டு பலன்னு பழக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சொம்பு திருடன். நீங்க சொம்பு திருடுங்க, அண்டாவை திருடுங்க, என்ன வேணாலும் திருடுங்க, ஆனா மக்கள் கிட்ட இருந்து வியூஸை திருடிட்டு அசிங்கமா ப்ரொமோட் பண்ணலாமா? அதாவது ஒரு சோப்பு போட்டா பலபலன்னு ஆயிடும், ஃபேஸ் வாஷ் போட்டா பலபலன்னு ஆயிடும். ஆக்சுவலி அது என்ன ப்ராடக்ட் பிராண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த ப்ராடக்ட் பிராண்ட் என்னன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும். ஆக்சுவலி அது பல தடவை வேலைக்கே ஆகலன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க. பட் உங்களோட ஃபாலோவர்ஸ அதுவும் லட்சக்கணக்கில் உங்களை பின்தொடர்றாங்க, 1000 பேருக்கு மேல கமெண்ட் பண்றாங்க. எப்படி அவங்களுக்கு எல்லாம் ஏமாத்த தோணுது? அதுலயும் பசங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே கருப்பா இருக்கு ப்ரோ, அது ஏதாவது பண்ணணும் ப்ரோ, நான் என்னமோ பண்ணிட்டேன் முடியல. ஆக்சுவலி பசங்க ஸ்கின் கேர் பண்றதே பெரிய விஷயம். அவங்க ஒரு அக்கறை எடுத்து கேட்கிறப்ப அங்க போய் ஏமாத்துறீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு பையனும் அப்புறம் ரவியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் காமனா பண்ணது என்னன்னா, இந்த ஃபேஸ் வாஷ் இப்படி போட்டா டேன் ரிமூவ் ஆயிடும். ஆக்சுவலி இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரை நம்ம குறி வைக்க போறது இல்ல. நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவா நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா தெரியுமா, சோ தெரியுது உங்களுக்கு டேன் ஒரே நேரத்துல ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற உங்களோட இந்த ஸ்கேம் தான். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க பாய்ஸ், நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். எந்த டேனும் ஒரு நாள்ல ரிமூவ் ஆகாது. எந்த டேனும் ஒரு மாசத்துல ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. இயற்கை முறையில ஏதாவது முல்தானி மட்டி, மஞ்சள் அப்படி இப்படின்னு போட்டா கொஞ்சம் ரிசல்ட் நமக்கு கிடைக்கலாம். நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட மட்டும் கேட்டாதான் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிஷியலா கிடைக்கும். இப்ப எனக்கே கை கால்லாம் டேனா இருக்கும் போது, ரொம்ப டேனா இருந்துச்சுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்ட போது தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சே தவிர இன்ஃப்ளூயன்சர் பார்த்து நம்பி ஏமாந்ததுல நானும் ஒண்ணு. சோ நீங்களும் அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்து இவரை நான் தனியா வச்சிருக்கேன். இவர் பேர் KN ஸ்மைலி. அதாவது தன்னை ஒரு கொரியன் பையனாக ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் எப்படின்னா, இவரை போட்டு நான் பழக்கணும்னு ஆசைப்படல. ஆனா இவர் ஒரு வீடியோ போட்டுறாரு, இந்த மாதிரி அழகா இல்லாததுக்கு என்னென்ன தெரியுமா கிடைக்கும், எனக்கு யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க, யாருமே லைக் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படின்னா வீடியோ போடுவாங்க. அப்புறம் எமோஷனலா அப்படியே கெயின் பண்ணிட்டு அடுத்து மக்களே உங்களுடைய ஸ்கின் அப்படி பலவளம் ஆகணும்னா இந்த சோப்பை போடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இதுல என்னன்னா உங்களை பின்தொடர்றது பெண்கள் வேற. ஏதாவது கமெண்ட் பண்ணாவே நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க, நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க ஆக போகுது, நீங்க தாங்க எல்லாமே அப்படின்னு பேசுறவன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க, கேவலமான ப்ராடக்ட், அது ஒர்க் அவுட்டே ஆகாது, மேஜிக் சோப்புன்னு சொல்லி மேஜிக்னு கமெண்ட் பண்ணுங்க, அனுப்புங்க அப்படின்றாங்க. இவங்களை நம்பலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது சேது தான். ஆக்சுவலி இவர் மேல பல சர்ச்சைகள் இருக்கு. இந்த அமேசான் சேல் வந்துட்டா போதும், அப்புறம் இந்த பிளிப்கார்ட்ல இந்த கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவல் சேல் அது இதுன்னு என்னென்னமோ வரும். அப்படி ஒண்ணு வந்துட்டா போதும் ஃபேக்கா ஐபோனை 10,000 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி இவர் சர்ச்சையில மாட்டினவர் தான். இவரோட கண்டென்ட் எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் கண்டென்ட் தான். ஒரு சில கண்டென்ட்லாம் நல்லா இருக்கும், பார்க்கும்போது ஓகே ஓனா பண்றாரு. ஆனா ஒன்னு எமோஷனலா கொடுத்துட்டு 10 பெய்ட் ப்ரொமோஷன் கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. சோ இங்க சொல்றது என்னன்னா, பெய்ட் ப்ரொமோஷன் பண்றதுலாம் தப்பு இல்ல. இப்போ நீங்க டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க, அது போட்டு போச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது இவங்க யூஸ் பண்ணாங்க, அதனால நாங்க யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது, அது எப்படி யூஸ் பண்ணி பார்க்காமலே இதை வாங்குங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இவர் சொல்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக்கா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் ஃபைனலா இன்ஃப்ளூயன்சர் பல பேர் இருக்காங்க. சோ நான் பேரை நிறைய சொல்ல வரும்ல, நீங்க பாத்தீங்கன்னா இந்த முக அடையாளம் கண்டுபிடிச்சிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, டேன் ரிமூவல், மசாஜ் கிரீம், அடுத்து என்னது முதுகுல இருக்கிற டேன் எப்படி போறது, கையில இருக்கிறது எப்படி போகிறது, மூஞ்சில இருக்கிற கருவளையம் எப்படி போறது, ஆக்னே மார்க் எப்படி போறது, இது எல்லாமே பார்த்திருப்பீங்களா? இது எல்லாமே அட்டர் பொய்னா பொய், ரொம்ப பொய், சுத்தமான பொய். நான் ஏன் இதை பொய்ன்னு சொல்றேன்னா, ஒரு ப்ராடக்டை ஒரு நாள் யூஸ் பண்ணி போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா பாய்ஸ்? நான் நிஜமாவே கேட்கறேன், நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. கேர்ள்ஸ் ஆவது ஏமாந்து போனாலும் அடுத்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நீங்க நம்ம ப்ரோ சொல்றாரு, நம்ம மச்சான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி போட்டுறீங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ உங்களோட மச்சான்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி நான் ஸ்கின் கேர் பண்ண போறாண்டா அப்படின்னு ரொம்ப எழுச்சி கொண்டு தெரிவாங்க. அதுல இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கமெண்ட் வேற கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, லிங்க்னு. ஸோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, மச்சான் ஒரு ப்ராடக்டை வாங்குறோம்னா
இன்கிரிடியன்ஸ் பாருடா, ரிவ்யூ பாருடா, அப்புறம் வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு குட்டி சஜஷன் சொல்றேன், இந்த எந்த ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆகல, இந்த இன்ஃபுளுசர் சொன்னதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நேரம் டெர்மட்டாலஜிஸ்ட போனீங்கன்னாவே அவங்க உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுமோ அது பர்சனலைஸ்டா சொல்லி உங்களுக்கு ஒரு சில கிரீம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதையும் தாண்டி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது போன்ற பல ஸ்கேம்ஸ் உங்களிடம் வந்து நான் ஷேர் பண்ணேன்.